ப்ளம் கேக் பண்றதுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் மிக்ஸ். நம்ம இதுல ஜூஸோ ஆல்கஹாலோ சேர்க்காம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைக்கணும். நான் என்னென்னலாம் எடுத்திருக்கேன் அப்படின்றத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இதை அரைச்சதுக்கு அப்புறம் கூடவே ஜிஞ்சர் பவுடரும் சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு அவைலபிளா இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இது வேணாலும் எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி எடுத்துக்கணும். அடுப்புல ஒரு பெரிய பாத்திரம் வச்சு 4 கப் அளவுக்கு பிரவுன் சுகர் கூடவே 4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுடணும். அது கொதிக்க தோணுது ஃபர்ஸ்ட் நட்ஸை மட்டும் சேர்த்து ஒரு 7 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஏன்னா நட்ஸ் வந்து சாஃப்ட் ஆகிறதுக்காக. ஒரு 7 மினிட்ஸ் கொதிச்சதுக்கு அப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்து அகைன் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து கொதிக்க விடணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் எல்லாமே சேர்ந்து கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் சேர்த்து இருக்கிறேன். கூடவே நம்ம அரைச்ச பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி போட்டுடுங்க. நல்லா அந்த ஹீட் எல்லாம் கம்ப்ளீட்டா போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணியா இருக்கும். பட் வந்து உங்களுக்கு நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு திக் ஆயிடும். இதை நம்ம நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 வீக்குக்கு அப்புறமா இருந்தே நம்மளுக்கு தேவைப்படுறப்பெல்லாம் நம்ம வந்து இதை ப்ளம் கேக்ல எடுத்து போட்டு யூஸ் பண்ணலாம்.